வேலைய கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். ஆமாண்டா, தமிழ்நாட்டுல இருக்கிற பல தேவ பிள்ளைகள் தேவ பிரசனத்தை உணர்றதுக்கு காரணமா இருந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் தான் தேவ பிரசன்னத்தை எடுத்து கள்ள ஆராதனை நடத்துற கள்ள ஊழியக்காரன்னு சொல்லிடணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு, தேவனால விடுவிக்கப்படும்படிக்கு சுவிசேஷ ஊழியத்தை உண்மையா செஞ்சுக்கிட்டு வர மோகன் சி லாசரஸ் தான் சுவிசேஷத்துக்கே துரோகின்னு சொல்லி ஜனங்களை நம்ப வைக்கணும். அப்புறம் என்ன, அதை தொடர்ந்து இவரு 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 இன்னும் யாரெல்லாம் உண்மையா ஊழியம் செய்யறாங்களோ எல்லாருமே கள்ள போதகர்கள்னு சொல்லி எல்லா மனசுலயும் குழப்பத்தை தூவி விட்டுறணும். அப்புறம் என்ன, சத்தியத்தின்படி வாழ்றேன், தேசத்துக்காக திறப்புல நிக்கிறேன்